மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வந்து காவேரி வீட்டோட டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருடி வச்சுக்குவாங்க. இதனால எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. காவேரி வந்து இவனை கொல்றதுல தப்பே இல்லை, நான் அவனை கொன்னுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சாரதா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. நீ எதுக்கடி கொல்றேன், நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பசுபதியோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து என்னம்மா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த நேரம் பார்த்தா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வருவார். விஜய் வந்தோன்னே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நிவின் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுவார். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. நீ என்ன பார்த்துக்கிற, என்னோட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், நானும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். உடனே வந்து காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே பசுபதினால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, இனிமேலும் அதனால் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் வந்து எதையுமே கேட்காம அடம் பிடிச்சி அங்கேயே இருப்பார். உடனே கோவத்தில் சாரதாமா பார்த்தீங்க அப்படின்னா எங்களால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து பேசுகிறாங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்காக திரும்ப திரும்ப எங்களை தேடியே வரீங்கன்னு சொல்லிட்டு சாரதா அம்மா பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுருவாங்க. என்னது எங்கள் வீட்டில் வந்து பேசினாங்களா, யார் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. அம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்துவாங்க. இல்லடி எதுக்காக நம்ம மறைக்கணும், ஏதாவது உண்மை சொன்னால் தானே இவருக்கு புரியும், நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சித்தி வீட்டுக்கு வந்து பேசினதை சொல்லிட்டாங்க. ஆனால் பாட்டி வந்து காவேரியை மட்டும் தனியாக பார்த்து பேசின விஷயம் இன்னமும் வெளியே வரவே இல்லை. இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு, அவங்க சித்தி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்களை சும்மாவே விட மாட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.